நான் வண்டிங்க எத்துனுவானா பார்த்து போடலாம்லம்மா. நீ கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல. அதுக்குன்னு அங்கேருந்தே தூக்கி போடுவீங்க, கிட்ட வந்து போடலாம்ல. ஆஃப்டர் ஆல் குப்பை பொறுக்கிற நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்றியா? போய் வேலையை பார். ஹேய், அவர்கிட்ட எதுக்கு காலங்காலத்தில் சண்டை போட்டுட்டு இருக்க? அவனை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ப்ரோ நீங்கள் போங்க ப்ரோ, சாரி. உள்ளவா லூசாடி நீனு, பாவம் அவர்கிட்ட போய் கத்திட்டு இருக்க. சொல்லுமா. அண்ணா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள். அப்படி கட்டலைன்னா எக்ஸாம் எழுத முடியாதுண்ணே. நாளைக்கு ஃபீஸ் கட்டிடுவியா அண்ணா? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அண்ணன் ஃபீஸ் கட்டினேன் சரியா? டேய், அம்மாவோட கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, இது வித்து தெரியா? யாரோடது ராஜி? அம்மாவோட தான்டா, அர்ஜென்ட்டா ப்ளீஸ்டா. எவ்வளோடா போவோம்? என்னடா ஒரு 20,000 போகும். தம்பி, உனக்கு துப்புரவு வேலை செய்கிறதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் எந்த வேலையும் தப்பான வேலை இல்லைப்பா. நீ எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு நீ நேர்மையாக இருக்கணும், யாரையும் ஏமாத்தாதப்பா. அம்மா உனக்குன்னு சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல, ஆனால் உன்னை ஒரு நல்ல மனுஷனாக வளர்த்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். நீ உனக்கு உண்மையாக இரு, மற்றதெல்லாம் தானாக நடக்கும். டேய், அந்த மோதிரம் தான் ஏன்? ஏன்டா காசு வேணும்னு கேட்டியே? இல்லைடா, எனக்கு காசுலாம் வேணாம், பார்த்துக்கலாம், பரவாயில்லத்தா. ஷூ எங்க விட்டுன்னு தெரியலையே. அம்மா ஏதாவது தேடுறீங்களா? நீயா? சி தள்ளி போ, நான் டேய் தள்ளி. லூசு, ரிங்க தேடு. சூர்யா, அப்பா ஃபர்ஸ்ட் எனக்கு வாங்கி சரி கொடுத்துறீங்களா? சரி, அல்லாத கிடச்சிரும். இந்த மோதிரமான்னு பாருங்க. ரொம்ப நன்றிப்பா. சூர்யா, ஒரு 500 ரூபாய்டா. இந்தப்பா. வேணாங்க, இது உங்கள் மோதிரம், அதனால் உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். நீங்கள் கொடுக்குற காசுலாம் பெருசு இல்லை, நீங்கள் சிரித்து பேசினாலே போதும். சில பேர் நாங்கள் தாகம் தண்ணி கிட்டலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதில் அழுக்கு கொட்டிக்கோன்னு பார்ப்பாங்க. குப்பையை எடுக்கிற எங்களுக்கு நீங்கள் மரியாதை தரலன்னா குப்பையை போகிற உங்களுக்கு நாங்கள் எங்கம்மா மரியாதை தரணும் சொல்லுங்கள்? ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், எங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான்மா. பாத்தியா, காலையில் அவர் எவ்வளோ கேவலமாக பேசினேன். அவர் நினச்சிருந்தா அந்த மோதிரத்தை விற்றுட்டு இந்நேரம் காசாக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் நீ பேசுனதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம அதை திருப்பி கொடுத்துட்டு போகிறாரு. அவர் வந்தோன்னே நாத்தடிக்குதுன்னு சொன்னல, அவர் உடம்பு வேணா அழுக்கா இருக்கலாம், ஆனால் அவர் மனசை பார்த்தியா? போ போய் ஒழுங்காக அவர்கிட்ட சாரிக்கல போ. தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. நீ இந்த மோதிரத்தை கொடுத்து உன்னோட நேர்மையை காட்டிட்ட. ஆனா நான் இந்த காலத்துல நேர்மையா இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுக்கு சமம் சொல்லுவாங்க. இந்தப்பா, இதை வாங்கிக்கோ. எனக்கு இந்த காசுலாம் வேணாம்மா, நான் வரேன்.